ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பொங்கலில் ரொம்ப ஹெல்த்தியான பொங்கலாக எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி குமிச்சு பாசிப்பருப்பு அளந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது 1 டம்ளர் எடுத்ததுன்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி நான் சேர்க்கிறேன். 3லேருந்து 3.5 டம்ளர் வரைக்குமே சேர்க்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கிறேன். இன்னும் அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வேகணும். இப்போ இந்த பொங்கல் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ பொங்கல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா குழையவே வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயில் நல்லா தாராளமாகவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் பாதி எண்ணெய் பாதி கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். அதில் உடைச்ச முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை துருவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மசிச்சு வச்சுருந்த பொங்கலில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஹெல்த்தியான சூப்பரான கருவேப்பிலை பொங்கல் நல்ல வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு இப்போ நான் சொல்கிறேன். இதில் கருவேப்பிலை நிறைய சேர்க்கிறதுனால நம்ம பசியை நல்லாவே தூண்டும். இது அப்புறம் கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கருவேப்பிலையில் அயன் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை கொடுக்கலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளோட முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குறோம் நம்ம. அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதான் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அது ஒன்று தான். இவ்வளோ சிம்பிளான இந்த ரெசிப்பியை எப்படி நம்ம ஹெல்த்தியான விஷயம்னா மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் இனிமேல் இந்த மாதிரி கருவேப்பிலை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் இப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடைச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.